சாயிராம். நாம் சிந்தித்தது எல்லாமே போதும், செயல்பட துவங்கலாம். ஏனென்றால் நாம் விரும்பும் வாழ்வு நமக்கு மிக அருகில் கூட இருக்கலாம். எனவே செயல்பட துவங்கலாம் நம்பிக்கையோடு. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உன்னுடைய வாழ்வில் உடனடி மாற்றம் நிகழத்தான் போகிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய்தானே? அப்படி என்றால் நம்பிக்கையோடு செயல்பட துவங்கு. உனக்கு நடப்பது எல்லாமே நீ விரும்பியபடியே நடக்கும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய வெற்றி உனக்கு மிக அருகாமையில்தான் இருக்கிறது. அதை கவனிக்காமல் வெளியில் எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டு உன்னுடைய வாழ்வையே வீணடித்து கொண்டிருக்கிறாய். பல போராட்டங்களுக்கு பிறகு உனக்கு வெற்றிதான் கிடைக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் கிடையாது என் பிரியமே. தோல்விகள் கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள். தோல்விகளிலிருந்துதான் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கிறது என்பதையும் புரிந்து கொள். போராடி தோற்பது கூட வாழ்வின் ஓர் அங்கம்தான் என்பதை மறந்து விடாதே என் பிரியமே. மறந்தும் கூட மறந்து விடாதே. ஒரே மாதிரியான வாழ்க்கைதான் இங்கு எல்லோருக்குமே வழங்கப்பட்டிருக்கிறது. அதை சொர்க்கமாக்கிக் கொள்வதும் நரகமாக்கிக் கொள்வதும் உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் மாறுபடுகிறது. நீ நல்ல எண்ணங்களை விதைத்து உன்னுடைய வாழ்வை நரகமாவதிலிருந்து தப்பித்துக்கொள் என் பிரியமே. தப்பித்துக் கொள்வாய்தானே? உன்னுடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆம் என் பிரியமே, நீ தேர்ந்தெடுத்த பாதையிலும் இறைவன் மீதும் தீராத நம்பிக்கை வைத்திருக்க கற்றுக்கொள். நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் எந்த சவாலையும் எதிர்கொள்ள அது உனக்கான பலத்தை நிச்சயமாக தரும். உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்வு எப்பொழுதும் உன் வசம்தான் இருக்கும். மற்றவர்களை நம்புவதற்கு முன்பாக முதலில் உன்னை உறுதியாக நம்ப கற்றுக்கொள். எல்லாம் வெற்றியாக மாறும். வாழ்வில் சில இடங்களில் சாதுவாக இருப்பதை விட சூழ்நிலைகளுக்கு ஏதுவாக இருப்பதுதான் உன்னுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். உண்மையில் நம்பிக்கை என்பது நாளைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதல்ல என் பிரியமே. இந்த நொடி மகிழ்ச்சியாக வாழ்வதுதான். யாரிடமும் எதையுமே பறிகொடுத்து விடாமல் பார்த்து கொள்வதுதான் நம்பிக்கை. ஆம் என் குழந்தா, சிந்தித்தது போதும், செயல்பட துவங்கு. தோல்வி என்பது வெற்றி பெறாமல் இருப்பதே கிடையாது. உன்னுடைய முழு திறமையையும் நீ உணர்ந்து இன்னும் அதை பயன்படுத்தாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய தோல்வி என்பதை புரிந்து கொள். வேறு வழியே இல்லை என்று எந்த சூழலிலும் நினைத்து விடாதே. அவ்வளவுதான் வாழ்வு என்று மட்டும் முடிவுக்கு வந்து விடாதே. பாதை உனக்கு முன்னால் இருக்கிறது. உனக்கு முன்பாகத்தான் இருக்கிறது அனைத்துமே. ஏன் பாதையே இல்லை என்றாலும் கூட நீ நம்பிக்கையோடு நடக்க ஆரம்பித்தால் அதுதான் பாதையாகவே மாறிவிடும். அதில் நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும், அந்த பாதையே உன்னுடைய இலக்கிடம் உன்னை நிச்சயமாக கொண்டு போய் சேர்த்துவிடும். சிந்தித்தது போதும் என் தங்கமே, செயல்பட துவங்கு. வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களைக் கண்டு எப்பொழுதுமே அஞ்சி விடாதே. சிக்கல்களை எதிர்கொள்ளும் பொழுதுதான், பிரச்சனைகளை சமாளிக்கும் பொழுதுதான் நீ அறிந்திடாத உன்னுடைய பல திறமைகள் வெளிப்படும் என்பதே நிதர்சனமான உண்மை. எதற்காகவும் கிடைக்கின்ற வாய்ப்பை மட்டும் விட்டுவிடாதே என் பிரியமே. விட்டுவிடாதே கிடைக்கின்ற வாய்ப்பை. வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் நீ இழக்கலாம். ஆனால் சில வாய்ப்புகளை இழந்துவிட்டு வாழ்க்கையை தவறவிட்டு விடாதே. வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனமாக கையாள கற்றுக்கொள். உன்னுடைய முடிவுகளை அது சரியானதாக மாற்றி காட்டும். நம்பிக்கை உன்னிடத்தில் இருந்தால் வாழ்க்கையே உன்னை சரியாக வழி நடத்தும் என் பிரியமே. சிந்தித்தது போதும், செயல்பட துவங்கு. வாழ்க்கையை சரியாக கவனித்துக் கொள்பவர்களை வாழ்க்கையும் மிக சரியாக கவனித்துக் கொள்ளும் என்பதே நிதர்சனமான உண்மை.
இதுவரை உன் வாழ்க்கையில் வந்த கர்ம வினைகளின் பயன்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் பெற்றுக்கொண்டாயல்லவா? அவற்றையெல்லாம் எதிர்த்து போராடியும் சில சமயம் கவலையோடு இருந்தும் சில சமயம் புலம்பிக் கொண்டும் சில சமயம் உன்னுடைய கஷ்டத்தோடு எதிர்த்து நின்று போராடியும் சில சமயங்களில் சாயே துணை, எது வந்தாலும் சாய் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு என் காலடியில் சரணடைந்து நம்பிக்கையோடு எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் வெளிவந்து விட்டாய். இதோ நீ பட்ட வேதனை, நீ பட்ட கஷ்டங்கள், இதுவரை நீ சந்தித்த போராட்டங்கள் அனைத்திற்கும் நல்ல தீர்வாக, நல்ல பதிலாக உலகத்தில் உள்ள அத்தனை மங்களங்களையும் அள்ளிக்கொண்டு உன்னை ஆசிர்வதிக்க இதோ உன் இல்லம் தேடி உன் அப்பா வந்து விற்கிறேன். இந்த நல்ல நாளில் நல்ல நேரத்தில் மனை நிறைவாக அனைத்தையும் சந்தோஷமாகவே பெற்றுக்கொள். உனக்காக தேடி வந்த வரத்தை மகிழ்ச்சியாக மிக ஆனந்தமாகவே பெற்றுக்கொள். இனி உன் வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கான சுபமான நிகழ்ச்சிகள் மட்டுமே நடக்கும். நீ உன் வாழ்வில் நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நம் வாழ்க்கையிலா இத்தனை மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பலவிதமான மாற்றங்களும் தருணங்கள், நல்லவிதமான தருணங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கை கொண்டும் ஒரு செயலை செய்கின்ற போது வெற்றியை நமதாக்கிக் கொள்ள முடியும். தன்னம்பிக்கை நமக்கு இருக்கும் போது மற்றவர்களின் தயவின்றி வாழ்வில் முன்னுக்கும் வர முடியும். வாழ்வின் தடைகளை தகர்த்து எறிய முடியும். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற புதுவிதமான தெம்பு நம் மனதில் தோன்றும். பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதனை தீர்த்து கொள்ள தன்னம்பிக்கை மிகவும் உதவி செய்கின்றது. நம்பிக்கை தரும் தன்னம்பிக்கையால் உனக்குள் ஒளிந்திருக்கும் பலத்தை வெளிக்கொண்டு வர அந்த நம்பிக்கையே வழிவகை செய்கிறது. உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையெல்லாம் உணர்ந்து கொண்டாய். உன் பாதையில் நீ பட்ட போராட்டங்கள், நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் பார்த்து கொண்டே இருக்கிறேனே என்று கவலை உன்னில் இருக்கிறது. அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே சாயிநாதரே, எதையுமே மாற்றக்கூட என் மனசு வரவில்லையா என்று நீ என்னை பார்த்து கேட்பது எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது. உன்னுடைய கஷ்டகாலம், உன்னுடைய கர்ம வினையால்தான் நீ அத்தனை சோதனைகளையும் சந்தித்து கொண்டிருந்தாய், போராட்டங்களை தாங்கிக் கொண்டிருந்தாய். இதோ உன்னுடைய போராட்ட காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழப்போகிறது. இதுவரை நீ சந்திக்காத பல மாற்றங்களை இனி உன் வாழ்வில் சந்திக்கப் போகிறாய். அதிசயத்தில் ஆழ்ந்து நிற்கவே போகிறாய். இனி என்னுடைய அற்புதங்கள் ஒவ்வொன்றாக நீ காண்பாய். நீ இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கும் அனைத்துமே என்னால் ஆசிர்வாதம் செய்யப்பட்டதுதான் என்பதை முழுமையாக நம்பு. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நெருங்க முடியாது. நெருங்கும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். எது வந்தாலும் அது என் கண் பார்வைப்படிதான் வரும். என்னுடைய அனுமதி கேட்ட பிறகுதான் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். அது யார் தடுத்தாலும் உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் என்மேல் உனக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்காகத்தான் அத்தனை நிகழ்வுகளும் நான் உனக்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். அத்தனை நிகழ்வுகளும் உனக்கு சுபமாக முடித்து கொண்டிருக்கிறேன். அத்தனை நிகழ்வுகளிலும் நான் இருக்கிறேன் என்பதை உனக்கு நான் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். நீ அறிந்தும் அறியாமலும் செய்யும் அத்தனை வேலைகளிலும் நான் உன் அருகிலேயே இருப்பேன். நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும், நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தாலும் வைக்காவிட்டாலும், உனக்கு கொடுக்க வேண்டியதை நான் என் கைகளால் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பேன். ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம், நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ.
உன் வாழ்க்கையில் நல்லது நடத்த, நல்லதை நிகழ்த்த, மங்களத்தை அள்ளிக் கொடுக்க எப்பொழுதுமே நான் யோசனை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் திட்டத்தை தீட்டிக் கொண்டே இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. என் திட்டப்படிதான் இதுவரை எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் எல்லாமே சுபமாகவே இருக்கும். என்னை எப்படி ஆராதிக்க வேண்டும், என்னை எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நீ குழம்ப வேண்டாம். உன் மனதிற்கு நிம்மதி தரும் செயல் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே செய். நீ வாயால் சாயி என்று ஒரு முறை சொன்னால் போதும், உனக்காக அனைத்தையும் செய்ய உன் சாயப்பா உன் கண்முன் வந்து நிற்பேன். எனக்காக அதிகமாக பூஜை புலஸ்காரங்கள் எல்லாம் தேவையே இல்லை. மனதார் நம்பிக்கையோடு சாயி என்று ஒரு முறை நினைத்தால் கூட போதும். உன் கவலைகள், சோதனைகள், பிரச்சனைகள், துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்க உன் சாயப்பா வருவேன். வந்து உன் கண் முன் நிற்பேன். உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எதை பற்றியும் கலங்காதே, கலங்க நினைக்காதே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அணையப் போகிற விளக்குதான் பிரகாசமாக ஒளிக்கும். மிக மிக பிரகாசமாகவே எரியும். நீ செய்த பாவங்கள், நீ செய்த நல்லதுகள், நீ செய்த புண்ணியங்கள் அனைத்தும் நான் அறிவேன். இந்த பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய், இனிவரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதையும் நான் அறிவேன். நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக நான் எப்பொழுதும் இருப்பேன். என்னை தாயாக, தகப்பனாக நம்பி என்னிடம் முழுமையாக சரணடைந்துவிட்ட என் பிள்ளையை நான் விட்டுவிடுவேனா என்ன? நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் தான் நானும் கவலையோடு இருக்கிறேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றிக் கொண்டே இருக்கிறேன். மனதை தேற்றிக்கொள். கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை நான் உன்னிடம் அனுமதித்தேன். இனி அது நடக்கவே நடக்காது. என் அனுமதியில்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது, நடக்கவும் நான் விடமாட்டேன். நீ சந்தோஷமாக இரு. துக்கத்தை விட்டுவிட்டு எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள். நான் இருக்கிறேன் உன்னோடு. நிச்சயமாக உன்னை கலங்க விடமாட்டேன். எப்பொழுதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் உனக்கான வழியை நான் அமைத்து விடுவேன். எதுவுமே சாயப்பாவால் சாத்தியம் என்று என்னை நீ நம்பி இருக்கும் பொழுது நான் எப்படி உனக்கு வழிகாட்டாமல் இருப்பேன்? என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்ததையும் நான் நிறைவேற்றி இருக்கும் பொழுது என் பிள்ளையின் தேவையை நானே பூர்த்தி செய்வேன் என்று உனக்கு உறுதி செய்கிறேன், வாக்கு அளிக்கிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். நீ வெளியே செல்லும் முன்பாக உனக்கு முன்பாக நானே சென்று உன் வேலையை அனைத்தையும் சர்வ நிச்சயமாக வெற்றிகரமாக முடித்து வைப்பேன். உன்னுடைய நிழலாக நான் இருக்கும் பொழுது உன்னுடைய அசைவுகள் வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் இருக்கும் பொழுது உனக்கு பயமே வேண்டாம். உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நீ எதை பற்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கான சோதனைகள் தரப்பட்டது. யாரை நம்பி உன் உடைமைகளை மற்றவர்களுக்கு நீ கொடுத்தாயோ அவர்கள் உன்னை ஏமாற்றிவிட்டார்களே என்று வருத்தப்படாதே. அவர்களை மனம் திருந்தி அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து கொடுக்கும்படி நான் வழிவகை செய்வேன். பொருளையும் நம்பிக்கையையும் நீ எப்பொழுதும் இழந்து விடாதே. அவமானம் நிறையவே பட்டுவிட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து கூட பார்க்க வேண்டாம். அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்கள் தான். அது குத்ததான் செய்யும். அதற்கான வழியும் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் கஷ்டத்தை அனுபவித்தேனே தவிர நீ மன வேதனைப்பட வேண்டும்,
துன்பப்பட வேண்டும் என்று நான் எதையுமே அனுமதித்ததே இல்லை. நான் உனக்கு எப்பொழுதும் உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக இருந்து உன்னை எப்பொழுதும் நான் பார்த்துக்கொள்வேன். எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு. தைரியமாக போய்க்கொண்டே இரு. வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே களைந்து விடுவேன். எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு. நீ போகும் பாதையில் எந்த தடங்கல்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் தூர எறிந்துவிட்டு தகர்த்து எறிந்துவிட்டு சென்று கொண்டே இரு. 8 திக்கிலும் இருந்து நான் உன்னை வழிவமைத்து கொண்டே இருக்கிறேன். நான் இருக்கிறேன். எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பாவின் சந்தோஷ சுப வாக்குதான். திடீர் திருப்பமாக உன் இல்லத்தில் ஒரு மங்கள நிகழ்வு நடந்து உன் மனதை குளிர்விக்கப் போகிறது. அந்த அதிசயமும் அற்புதமும் உன் இல்லத்தில் நிகழப்போகும் அந்த சந்தோஷ தருணத்தை எதிர்கொண்டு காத்து கொண்டே இரு. பொறுமையாக இரு. உனக்கான நல்ல நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. எந்த ஒரு செயலை செய்வதாக நீ இருந்தாலும் அதை குறைவில்லாமல் செய்ய வேண்டும், குறையில்லாமல் செய்ய வேண்டும். இந்த அப்பாவின் வாக்கை முழுவதுமாக கேட்டு அந்த வாக்கின்படி நீ நடந்து கொண்டு முழுமையான பலனை பெறவே உன் சாயப்பா விரும்புகிறேன் என் பிள்ளையே. ஏதாவது ஒரு நிகழ்ச்சியையோ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதோ குறையில்லாமல் பார்த்துக்கொள். அந்த விஷயத்தில் குறையிருந்தால் அந்த விஷயம் முழுவதுமாக முழு பலனை அடையாது என் பிள்ளையே. யார் ஒருவர் தான் எடுக்கும் செயலை முழுவதுமாக வெற்றிகரமாக செய்வேன் என்ற நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் அந்த விஷயத்தில் இறங்குகிறார்களோ, அதை நினைத்து கொண்டு அந்த விஷயத்தில் முழுவதுமாக உழைத்து கொண்டிருக்கிறானோ அவரே வெற்றி கண்டவர்களாவார்கள். நீ எதை செய்ய விரும்புகிறாயோ, உன் மனம் எதை செய்ய விரும்புகிறதோ அதை எப்படி செய்ய வேண்டும், எவ்விதமாக செய்ய வேண்டும் என்பதை முதலில் ஒரு தீர்மானம் உன் மனதிற்குள்ளேயே செய்து கொள். அதை எப்படி தீர்க்கமாக செய்தால் அந்த செயல் முழுமை பெறும் என்பதை அறிந்து கொண்டால் அதை செய்து முடிக்கும் வலிமையும் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தானாகவே உன் மனதில் வந்து குடிகொண்டுவிடும். நிச்சயமாக அந்த செயல் தோற்றே போகாது, வெற்றி மட்டுமே கிட்டும். உனக்கென்று ஒரு செயல், அது உனக்கான காரியம். அந்த காரியத்தை நீதான் செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ மற்றவர்களால் இயலாது என் பிள்ளையே. உன் வாழ்க்கையை நீதான் எந்த ஒரு வேலையை முழு ஈடுபாட்டோடு செய்கிறாயோ அதற்கான முழு பலனையும் நீயே அனுபவித்துக் கொள்ளலாம். அதற்கான முழு பலனும் உனக்குத்தான் பிள்ளையே. எதையுமே சலிப்பில்லாமல் செய்ய வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும் சலித்து கொண்டு செய்தால் அதில் வெற்றி அடையவே முடியாது. சலிப்போடு நீ செய்யும் எந்த காரியமும் முதலில் ஒரு சலிப்பை ஏற்படுத்தும். பின் இதை செய்யலாமா வேண்டாமா என்று மனதிற்குள் ஒரு போராட்டம் குழம்பும். அந்த குழப்பமே ஒரு விதமான பதற்றத்தையும் பயத்தையும் வரவழைக்கும். தாழ்வு மனப்பான்மைக்கு அதுவே வித்திட்டு செய்யும். எனவே என் குழந்தையே, தன்னம்பிக்கையை சிறிதும் குறையாமல் தெளிவோடும் மகிழ்ச்சியோடும் துணிவோடும் சுறுசுறுப்போடும் தன்னம்பிக்கையோடும் ஒரு செயலை செய்ய துவங்கினால் வெற்றி என்பது நிச்சயம் உன் பக்கம்தான். நீ என்னிடம் வந்து சேர்ந்த பிறகு என்மேல் எவ்வளவு பாசமாகவும் அன்பாகவும் பக்தியோடும் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் என் குழந்தையே. நீ செய்யும் நன்மையாலும் மற்றவர்கள் மீது வைக்கும் பாசத்தாலும் உன்னுடைய நம்பிக்கையாலும் உன்னுடைய பக்தியாலும் மற்றவர்களுக்கு உதவும் உன்னுடைய குணத்தாலும் என்னுடைய பெருமையை நீ உயர்த்தி இருக்கிறாய். இவ்வளவு நல்ல எண்ணமாக இருந்தாலும் கூட உன்னுடைய எண்ணத்தில் சிறு சிறு குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த குறைகளையும் நீ கைவிட வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை விருப்பமும் கூட. உன்னுடைய சுயநலத்தை விட்டுவிட்டு முடிந்தவரை இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் நேசிக்க பழகு. அவர்களை நேசித்தால், அவர்களுக்கு உதவி செய்தால் நமக்கு
என்ன பலன் கிடைக்கும் என்ற சிந்தனையோடு அந்த உதவியை செய்யாதே. பிரதிபலனை எதிர்பார்க்காமல் நீ செய்யும் உதவிதான் உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஒழுக்கம் என்ற அடித்தளத்தில் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வா. எப்பொழுதுமே நம்பிக்கை இல்லாமல் பேசாதே. வாழ்க்கையில் என்னதான் பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்களை நீ சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் நீ இருந்தாலும் கூட, என்னதான் வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துதான் ஆக வேண்டுமா என்ற எண்ணம் உன் மனதில் எப்பொழுதும் தோன்றாமல் பார்த்து கொள்வதுதான் உன்னுடைய தலையாய கடமையாகவே இருக்க வேண்டும். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயமாக உனக்கு உண்டு. உன் சாயப்பா அனைத்தையும் உனக்காக செய்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு உன் வேலையில் திறம்பட செய்து கொண்டே இரு. என் வாழ்க்கையை மாற்றி காட்டுங்கள், மாற்றத்தை உண்டு பண்ணுங்கள் என்று முழு நம்பிக்கையோடு என்னை தேடி வந்திருக்கிறாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன் குழந்தையே. நீ நினைத்ததை கண்டிப்பாக நான் நடத்தி காட்டுவேன். உன் நம்பிக்கை எப்பொழுதுமே வீண் போகாது. குள்ளேயே என்னை வைத்துக்கொண்டு மற்ற இடத்தில் போய் தேடி அலைவதும், அனைத்தையுமே உன் சாயிதான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று தெரிந்தும் கூட என் வாழ்க்கையில் எதுவுமே நிகழவில்லை, மற்றவர்களுக்கு எல்லாம் நிகழ்கிறதே, நான் அப்படி என்னதான் பாவம் செய்தேன் என்ற கேள்வியை உன் சாயப்பாவிடமே கேட்பது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது என்பது நான் சொல்லிதான் உனக்கு புரிய வேண்டுமா என்ன? ஒரே நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. சிறிய அளவிலான செயல்களால் கூட பெரிய வித்தியாசத்தை உன் வாழ்க்கையில் என்னால் ஏற்படுத்த முடியும். சிறிய அளவிலான செயல்களாக இருக்கிறதே, இது நம் வாழ்க்கையில் எப்படி பெரிய மாற்றத்தை உண்டாக்கும், பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும் என்ற சந்தேகத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. சந்தேகம்தான் மிகப்பெரிய ஒரு கெடுதலாகவே முடிந்துவிடும். எல்லாம் நன்மைக்கே நடப்பது, எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பி ஒரு விஷயத்தில் நீ ஈடுபட்டால், நீ நினைப்பது போல்தான் எல்லாம் உனக்கு ஸ்வர்க்கமாகவே அமையும். எந்த பிரச்சனை வந்தாலும் துவண்டு விடாமல் உனக்குள் இருக்கும் உன்னை முதலில் நம்பு. உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என் குழந்தையே. நம்பிக்கையோடு ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நொடியையும் போராடிக்கொண்டே இரு. ஏனென்றால் அந்த நம்பிக்கை என்பது உன்மேல் எல்லோருக்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் உன்மேல் மிக எளிதாக வந்து விடாது. குழந்தையே, நான் உன் கைகள் இரண்டையும் பிடித்துக்கொண்டு போய்கொண்டுதான் இருக்கிறேன். நீ அமைதியாக என் பின்னால் மட்டும் வந்தால் போதும், இருக்கும் காலத்தை நான் நிறைவாக உனக்கு கொண்டு செல்வேன். கண்மணியே, உன்னில் எழும் தேவையில்லாத சிந்தனை என்னும் காரணம் ஒன்றையே நீ 10ஆக பார்க்கும் கண்கள், உன்னுடைய மனம்தான். அதை புரிந்து கொள். உன்னை பற்றி தெரிந்து கொள்ள நீ யாரிடமும் உன்னை பற்றி கேட்க வேண்டாம், யாரிடமும் கேட்கவே வேண்டாம். முதலில் கண்ணாடியை போய்ப்பார், அதுதான் உன்னை உண்மையாக பிரதிபலிக்க செய்யும். நீ சொல்கிறாய், என்னுடைய வலது கை இடது கையாக தெரிகிறதே என்று நீ சொல்லுவாய். ஆனால் உன்னை உண்மையாக பிரதிபலிக்க செய்வதே அந்த கண்ணாடிதான். அனைத்துமே திசை மாறி காட்டலாம், ஆனால் உன்னுடைய ஆன்மாவை மிக சரியாக காட்டுவது அந்த கண்ணாடியே. அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்று பார். அப்பொழுது உனக்கு தெரியும், உன்னுடைய உயரங்கள் எல்லாம் எவ்வளவு குள்ளமாக இருக்கிறது என்பது அப்பொழுதுதான் உனக்கு புரியும். இதுவே இப்படி இருந்தால், நீ உன்னை தாழ்த்தி யோசித்து பின் கண்ணாடி முண்டு நின்று இருந்தால் எப்படி இருக்கும் என்று நீயே சற்று சிந்தித்துப்பார் என் குழந்தையே. அவை உனக்கு தோல்வியாக கூட இருக்கலாம், ஆனால் அதுதான் மிக அற்புதமான உனக்கு கிடைத்த பொக்கிஷமான அனுபவம். அந்த அனுபவத்தால் நீ கற்றுக்கொண்ட பாடம் வெற்றியை விட கோடி மடங்கு, லட்ச மடங்கு மிக பெரியது. வெற்றி என்பது தற்காலிகமே,
வெற்றி தோல்வி, இன்பம் துன்பம், கஷ்டம் நஷ்டம் எல்லாம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எனக்கு வெற்றி வந்துவிட்டால் கொண்டாட்டப்பாகுவதும், தோல்வி வந்துவிட்டால் துவண்டு செல்வதும் யாருக்கு என்ன லாபமாக இருக்கப் போகிறது? ஆனால் தோல்வியாக உனக்கு கிடைத்த பாடம், நீ அதனால் கற்றுக்கொண்ட பாடம், உனக்கு கிடைக்கப் போகும் வெற்றியை மிக சுலபமாக எட்டிப் பிடிக்கலாம். அதுதான் உண்மையான வெற்றியும் என் குழந்தையே. அது உன் மனதையும் உன் வாழ்க்கையையும் பக்குவப்படுத்தும். நீ எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று உன் ஆன்மாவின் மகத்துவத்தை பற்றி உனக்கு சொல்லி உன் பிறப்பையே புனிதப்படுத்தும். நான் சொல்லும் வழிகளில்தான் நீ இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறாய்.